நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிபே பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்து விட்டன. குறிப்பாக கூகுள் பே, போன்பே போன்ற யூபிஐ தளங்கள் வழியாக மக்கள் அதிகமாக பண பரிவர்த்தனையை மேற்கொள்கிறார்கள். இது சாதாரணமாக பெட்டி கடைகளில் சாக்லேட் வாங்குவதில் தொடங்கி ரயில் கட்டணம், மின்சார கட்டணம், வீட்டு வாடகை வரை யூபிஐ மூலமாகவே பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக மக்களுடைய நேரமானது வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் யூபிஐயில் தவறான டிரான்சாக்சன் செய்தால் என்பிசிஐ இணையதளத்தில் புகார் அளிக்கலாம். அங்கு யூபிஐ கம்ப்ளைண்டில் டிரான்சாக்சனை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் செலக்ட் இஷ்யூ டைப்பில் இன்கரெக்ட்லி டிரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கவுண்ட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அங்கு டிரான்சாக்சனுடைய தகவல்களை அளித்து நம்முடைய பணத்தை திரும்ப பெறலாம். ஆனாலும் இதற்கு பணம் பெற்றவருடைய அனுமதியானது அவசியம். அப்படி அவர்கள் தர மறுத்தால் வங்கியில் புகார் அளித்தே பணத்தை திரும்ப பெற முடியும். சோ பாத்தீங்கன்னா இப்ப எங்க பார்த்தாலுமே யூபிஐ டிரான்சாக்சன் அதிகரிச்சிருச்சு. ஒருத்தருக்கு பணம் அனுப்புறதுக்கு பதிலாக வேற ஒருவருக்கு மாற்றி பணத்தை அனுப்பிட்டோம் அப்படின்னா பயப்பட தேவையில்ல. அதுக்கு என்பிசிஐ உடைய அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா யூபிஐ கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல டிரான்சாக்சனை தெரிவு செய்யணும். பின்னர் செலக்ட் இஷ்யூ டைப்ல போயிட்டு இன்கரெக்ட்லி டிரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கவுண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். அங்க அந்த டிரான்சாக்சன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்பாங்க. அதை நம்ம பதிவு செய்யணும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தவறுதலாக அனுப்பிய பணமானது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்துடும். சப்போஸ் நீங்க பணம் அனுப்புனவர் உங்களுடைய பணத்தை திரும்ப அனுப்புறதுக்கு மறுப்பு தெரிவிச்சாரு அப்படின்னா அதுக்கும் பயப்பட தேவையில்ல. உங்களுடைய வங்கியில போயிட்டு புகார் அளிச்சீங்கன்னா அந்த பணமானது மீட்டு தரப்படும்.